ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் எ ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. சில நாள் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்போம், சில நாள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். சோம்பேறித்தனமாக இருக்கும் பொழுது எப்படி நமக்கு நாம் வந்து வேலை செய்ய போகிறோம், அதாவது நம்மளை நாம் ஏமாத்திட்டு எப்படி வந்து ஒரு சிம்பிளான வேலைலாம் வந்து வீட்டில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா சோம்பேறியாக இருக்கும் பொழுது சுத்தமாக வேலை செய்யவே தோணாது. ஆனா, நமக்கு நாம ஏமாத்திட்டு, கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அப்படியே வேலையில மூழ்கிடுவோமா? அப்படியே எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் இன்னைக்கு வந்து நான் குடுக்க போறேன். ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, ஸ்மால் ஒர்க் ஸ்டார்ட் பண்றது. நமக்கு ஆல்ரெடி வந்து லேசி டேன்னு சொல்லியாச்சு. இந்த லேசி டேல போயிட்டு நீங்க காலையில எழுந்த உடனே கிச்சன் போனாதான் நமக்கு டென்ஷன் எங்கேருந்து வரும்னே தெரியாது. அதனால கிச்சன் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உங்களுக்கு மைண்ட் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஸோ எழுந்த உடனே கிச்சன் போயிட்டு வேலை பார்க்காம ஃபர்ஸ்ட்டு ஹாலில் என்னென்னலாம் க்ளீன் பண்ண முடியுமோ ஒரு சின்ன சின்ன வேலை தான். பெட்டில் வந்து எல்லாம் பெட்ஷீட்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, ஹாலில் எங்கேயாவது மெஸ்ஸியான இடம் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப பர்ஃபெக்டா இல்லைனா கூட ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டே போகும்பொழுது நமக்கு நமக்கு நாமே மோட்டிவேஷனா இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வேலை கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க எடுத்த உடனே வந்து கிச்சன் போயிட்டு சமைக்கணும், பாத்திரம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு செய்ய தோணவே தோணாது. அதுவும் இந்த மாதிரி நாள்ல முக்கியமா செய்ய இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ ஒரு சின்ன சின்ன ஒர்க்கா நீங்க வந்து செஞ்சுட்டு போகும்பொழுது மட்டும்தான் நமக்கு ஓகே, செஞ்சு முடிச்சிடுவோம் எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வரும். இது எப்படி தெரியுமா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு நாம ஏமாத்திட்டு இப்போ ஒரு சின்ன ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க்லாம் படிப்படியா செய்ய போறோம். அதுதான் ஸ்மால் ஸ்டார்ட் பிக் மோட்டிவேஷன். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைய வந்து உங்க மைண்ட நீங்க ஏமாத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் டிப் என்னன்னா, 10 மினிட்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்றது. இது என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ கிச்சனுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. ஷிங்க்ல அவ்ளோ பாத்திரம் இருக்கும் வாஷ் பண்ண வேண்டியது. சும்மானாலே நமக்கு வந்து பாத்திரம் வாஷ் பண்றதுன்னா கடுப்பா இருக்கும். இன்னும் இந்த லேசி டேல வந்து நமக்கு பாத்திரம் பார்த்த உடனே அப்படியே வெளியே ஓடிடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம இப்ப வந்து நம்மள கொஞ்சம் ஏமாத்திக்க போறோம். என்னன்னா, ஒரு 10 நிமிஷம் தான் வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். 10 நிமிஷம் முடிஞ்சிட்ட பிறகு அவ்வளவுதான், என்னோட 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டா வர முடியும்? அதுக்கப்புறம் அப்படி வச்சுட்டு வந்தாலும் அதுக்கப்புறமும் நம்ம தான் வந்து செஞ்சாகணும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுவோம்? சரி, இவ்ளோ வாஷ் பண்ணி முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தானே வாஷ் பண்ணி முடிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா தொடர்ந்து திரும்ப நம்ம அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இததான் நம்மள நாம ஏமாத்திக்கிறது. இவ்ளோ நம்மள நாம ஏமாத்திட்டு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னாக்கா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஏன்னா எல்லாமே நம்ம போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அகைன் நம்ம தானே வேலை செய்யணும். அப்ப யாருக்கு ஓவர் டென்ஷன் ஆகும்? நமக்கு தான் ஆகும். அதனால இப்படி நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரூல்ஸ் வந்து போட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அந்த 10 மினிட்ஸ் ஆயிட்ட பிறகு நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நம்மனால விட்டு வரவே முடியாது. அத செஞ்சு தான் ஆகணும். இந்த 10 மினிட்ஸ் ரூல்ஸ் போடுறோமே, அது 10 மினிட்ஸா இருக்குமா? ரிசல்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? 10 மினிட்ஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதோட டைமிங்கு ஒரு 30, 40 மினிட்ஸ் ஒர்க் ஆயிடும். அப்போ நமக்கு டைம் போறதும் தெரியாது. பிளஸ் அந்த வேலையும் முடிச்சிடுவோம் நம்ம. நெக்ஸ்ட் தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, 3 டாஸ்க் மட்டும் செட் பண்ணுங்க. 3 டாஸ்க் மட்டும் செட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, ரொம்ப முக்கியமான ஒரு 3 வேலை மட்டும் நீங்க வந்து லிஸ்ட் போட்டா போதும். ஃபுல் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு, இந்த ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வந்து அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஸோ 3 இம்பார்ட்டன்டான ஒர்க் மட்டும் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா, குக்கிங். கண்டிப்பா குக்கிங் வந்துரும். ஏன்னா கம்பல்சரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சமைச்சு தான் ஆகணும் இல்லைங்களா? அதனால குக்கிங் ஃபர்ஸ்ட்டா போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து வீடு கிளீன் பண்ணிக்கோங்க. வீடு வந்து பர்ஃபெக்ட்டா கிளீன் பண்ணலன்னு சொன்னாலும், சும்மா மேலோட்டமா கிளீன் பண்ணாலே போதும். தேர்டு வந்து ஷிங்க் கிளீனா வச்சுக்கோங்க. ஷிங்க்ல பாத்திரம் இல்லாம வச்சாலே நமக்கு வந்து கிச்சன் கிளீன் ஆன மாதிரி தான். ஸோ இந்த 3 ஒர்க் மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். வீடும் கிளீன் ஆயிடும். சாப்பாடும் செஞ்ச மாதிரி ஆகும். ஸோ நமக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆயிடும். சரிங்களா? அதனால இந்த 3 இம்பார்ட்டன்டான ஒர்க் மட்டும் நீங்க லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, ரொம்ப ஈஸியாவே இருக்கும்.
நெக்ஸ்ட் 4த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒர்க் பிளஸ் என்டர்டெயின்மென்ட் மிக்ஸ் பண்றது. கண்டிப்பா இது வந்து ரொம்ப கை குடுக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கே சில டைம்ல வந்து அ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நார்மலா டிவில சாங்ஸ் போட்டு கேட்பேன். அது ஓகே. ஆனா சில டைம் வந்து சுத்தமா கிச்சன் பக்கம் போகவும் பிடிக்காது. ஆனா குக்கிங்கும் பண்ணி ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவேன்னாக்கா, ஹெட்செட் போட்டுட்டு நல்ல ஒரு சூப்பர் சாங் எனக்கு புடிச்ச சாங்கா போட்டுட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கடகடன்னு முடிச்சுட்டு சீக்கிரமா வெளிய வந்துருவேன். வீட்ல இருக்கிறவங்களே வந்து ஆச்சரியப்பட்டுருவாங்க. "அதுக்குள்ள வேலைலாம் முடிச்சாச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு புடிச்ச விஷயம் நம்ம பண்ணும்பொழுது, நம்ம கூட இருக்கும் பொழுது, நமக்கு வந்து வேலை செய்ற ஒரு ஃபீலே கிடைக்காது. அந்த மாதிரி சில பேருக்கு வந்து சாங்ஸ் கேட்கறது பிடிக்கலாம். இல்லனாக்கா சில பேருக்கு சீரியல் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் கதை காதுல கேட்டா போதும் அப்படின்ற மாதிரி சீரியல் போட்டு விட்டு வேலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து மொபைல்ல யார்கிட்டனா பேசிட்டே வேலை பார்த்தா, அதுவும் ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் கூட வந்து சில டைம் என் ஃப்ரெண்டுலாம் கால் பண்ணும்பொழுது, நானு சாமான் கழுவ ஸ்டார்ட் பண்ணுவேன். டக்குன்னு முடிச்சுருவேன் கொஞ்ச நேரத்திலேயே. சாமான் கழுவி முடிச்சுட்டோம், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பேன். பார்த்தா வேலையே முடிஞ்சிரும் நமக்கு கிச்சன்ல. இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்புறம் சில பேர் வந்து பக்கத்து வீட்ல இருந்து உட்காந்து வந்துட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்பொழுது, இந்த என்டர்டெயின்மென்ட்டும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப போரும் அடிக்காது. இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணுமான்ற ஒரு டென்ஷன் இருக்காது. ஈஸியாவே நம்ம வந்து சீக்கிரமா ஒர்க்லாம் முடிச்சிடலாம். டைம் போறது முக்கியமா தெரியவே தெரியாது. இத மட்டும் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு டென்ஷனே ஆகாது. வீடு கிளீன் பண்ணும்பொழுது ஆகட்டும், இல்ல குக்கிங் பண்ணும்பொழுது ஆகட்டும், இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இதோட ரிசல்ட் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபன் ஆட் பண்ணும்பொழுது, ஒர்க் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டா ஆகும். இதுதாங்க கான்செப்ட்டு. ஏன்னா, நமக்கு இதெல்லாம் கேட்டுட்டு பண்ணும்பொழுது, நமக்கு ஒர்க் வந்து லைட்டா ஆயிடும். இதெல்லாம் ஒரு வேலையா? அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். நீங்க வேணா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 5த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, லேசி டேனா ரெஸ்ட் கொடுக்கலாம். இவ்ளோ நேரம் நீங்க உங்கள ஏமாத்திட்டு, இந்த 3 வேல பண்ணது எல்லாமே போதும். சரிங்களா? இப்ப நீங்க வந்து உங்க பாடிக்கு ரெஸ்ட் குடுங்க. நமக்கு நார்மல் டேஸ்லயே வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் ஆவது நமக்கு ரெஸ்ட் தேவ. ஆனா இப்ப வந்து நமக்கு இந்த 3 வேல மட்டும் நீங்க லிஸ்ட் போட்டு வச்சுட்டு, இந்த 3 ஒர்க் மட்டும் நீங்க பண்ணா மட்டும் போதும். சரிங்களா? இன்னும் ஓவராலாம் எடுத்து நீங்க பண்ணணும்னு தேவையில்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த 3 ஒர்க் வந்து ஒரு ஹால்ஃப் டேல முடியுமா? அதுக்கப்புறம் வந்து ஹால்ஃப் டே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஃபோனே யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து சார்ஜ் கம்மியாகும் பொழுது சார்ஜ் போடணும். பேலன்ஸ் இல்லன்ற போது ரீசார்ஜ் பண்ணணும். இப்படி ஒரு ஃபோனுக்கே நம்ம வந்து இவ்ளோ பண்றோம்னாக்கா, நம்ம வந்து ஓடிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்ப நம்ப பாடிக்கும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து ரெஸ்ட் குடுத்து தாங்க ஆகணும். அதனால ரெஸ்ட் எடுக்கும் பொழுது வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ! நம்ப 3 வேல தான் செஞ்சோம். இன்னும் அப்படியே பெண்டிங்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓவர் திங்கிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். அதனால எப்ப இருந்தாலும் நம்ப தான் செய்ய போறோம் இல்லைங்களா? இப்போதைக்கு ஒரு 3 வேல, இது ரொம்ப மெயின் வேல. அத முடிச்சோமா, அது வரைக்கும் போதும். நம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா எனர்ஜிட்டிக்கா அதுக்கப்புறம் வந்து மத்த வேலைலாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு வாங்க. சரிங்களா? லேசி டேனா வேஸ்ட் இல்லங்க. அது ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணுனா, பெஸ்ட் டே ஆகும். கண்டிப்பா வந்து. சரிங்களா? அதனால கில்ட் இல்லாம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆ நம்ப எனர்ஜியா இருந்தா தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து வேலை செய்ய முடியும். அதனால நமக்கு நாம தான் ரெஸ்ட் குடுக்க முடியும். வேற யாரும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் குடுக்க போறதில்ல. ஓகேவா? நம்ம வீடு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது, நம்மளே ராஜா, நம்மளே ராணி, நம்மளே மந்திரி. சரிங்களா? அதனால யாருக்குமே வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்ல. முக்கியமா வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க. ஆ நீங்க ஹெல்த்தியா இருந்தா தான் உங்க ஃபேமிலி நீங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா பார்த்துக்க முடியும். சரிங்களா? அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க. முக்கியமா இந்த சம்மர்ல வந்து நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸு அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டா எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம ஒண்ணும் மிஷின் இல்லங்க. நான் ஸ்டாப்பா ஓடிட்டே இருக்கிறதுக்கு. இப்ப வெளிய வந்து வொர்க் பண்றவங்களுக்கு தான் வந்து லேசி டேன்னு ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து லீவ் எடுத்துப்பாங்க. ஆனா நமக்குன்னு வந்து சொல்லிட்டு லீவ்லாம் எதுவும் இல்ல. இந்த லேசி டேல வந்து கூட நம்ம வந்து நம்மள நாம ஏமாத்திட்டு எப்படி வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கிறேன்.
ஓகேவா? அதனால நமக்குன்னு லீவ் குடுக்கலாம் யாரும் இல்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற வேலையில கம்மி பண்ணிட்டு, எது முக்கியமோ அத செஞ்சுட்டு, நம்ம வந்து நமக்கு நாம ரெஸ்ட் குடுத்தா மட்டும் தான் உண்டு. அத விட்டுட்டு நமக்கு வந்து இந்தாம்மா ஒரு நாள் உனக்கு லீவு, உனக்கு சோம்பேறி நாளா இருக்கா, உன்னால முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நமக்கு சொல்ல போறதில்ல. அதனால உங்களுக்கு நீங்க வந்து லீவ் விட்டுட்டு, நீங்க ரெஸ்ட் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா, என்னோட வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.